அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீதும் உண்டாட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை புனிதமான ஜமாதுல் அவ்வல் மாதத்திலே இரண்டாவது ஜுமா வெள்ளிக்கிழமை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த ஜும்மாவுடைய சிறப்பை உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அந்த ஜும்மாவுடைய ஏராளமான சிறப்புகள், பரக்கத்துகள், ரஹமத்துகள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்த முடிவான சூரத்துக்காக ஓதுவதற்கும், செலவாத்துக்கு அதிகமாக ஓதுவதற்கும், தொழுகைக்கு நேரமான முறையிலே வந்து தொழுகையுடைய எல்லாம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும், அதுபோன்று சுன்னத்தான நெய்யத்தை வச்சு குடித்து நேவெல்லாம் வெட்டி அந்த வெள்ளிக்கிழமை என்பது ஹஜ்ஜுல் ஃபுக்ராய் வல் மசாக்கி மிஸ்கின்களுடைய ஹஜ்ஜாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணித்து அந்த நன்மை தர்றான். அது மாதிரி அதை ஹஜ்ஜு நம்முடைய ஏழை எளியோருக்கு பெருநாளாகவும் அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நாளில் ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ் தஆலா வழங்கிறான். அப்படிப்பட்ட எல்லா சிறப்புகளையும் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தோடனே, நிம்மதியான சாந்தி சமாதானத்தோடனே குர்ஆன் சூரா கஹ்ஃப் ஓதி ஸலவாத்துகளை அதிகமாக சொல்லி நேரமாக பள்ளிக்கு வந்து அந்த பரிசு தரக்கூடிய குர்பானுடைய சிறப்பு எல்லாம் அடையக்கூடிய அல்லாஹ் சிறந்த ஒரு அமல் செய்யக்கூடிய ஒரு ஜும்மாவாக அல்லாஹ் நமக்கு தந்த உரிவான ஆமீன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மின்னல் வேகத்தில் கபூல், துவா கபூலாகக்கூடிய இஸ்முகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்படியே கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய அடியாருடைய தேவையை நிறைவேற்றுகின்ற அருமையான ஒரு இஸ்மு. அது யாருக்கெல்லாம் அல்லாஹ் அறிந்து நன்மைகள் அடைந்தாங்களோ அதனுடைய சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகால நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துவா சிலாஹுல் முஃமினீன் அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அல்லாஹ்வே அனைவருடைய அனைத்து துவாக்களையும் யா அல்லாஹ் ஜும்மாவுடைய பரக்கத்தால் கபூல் செய்து தருவாயாக. ரஹ்மானே, நோயாளிகளாக இருக்கிறோம், நோயெல்லாம் நீ குணமாக்குவாயாக. சஃபராளிகளாக இருக்கிறோம், ஜமாவெல்லாம் முடிஞ்சு சஃபர் செய்யக்கூடியவங்க ஏராளமாக மக்கள் இருப்பாங்க. எல்லோருடைய பயணம் லேசான பயணமாக ஆக்கி யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க, உம்ராவுக்கு போகக்கூடியவங்க எல்லாம் நியத்து வச்சவங்க எல்லாம் யாரும் அந்த பாக்கியத்தை வழங்கி, திருமணம் நடக்க முடியாதவங்கெல்லாம் அழகான இணைகளை அவங்களுக்கு வழங்கி சீக்கிரமாக அவங்களுக்கு நிக்கா முடிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவானாக. நம்முடைய மக்களுக்கெல்லாம் பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சாலிகான மக்களாக, நல்ல படித்து பட்டதாரிகளாக அவங்கெல்லாம் ஆகி இம்மை மறுமை வெற்றி பெற்ற நல்ல ஒரு குடும்பங்களாக நம்ம அனைவரும் ஆக்கிய உரிவானாக. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஏராளமான மக்களுக்கு பலவிதமான கவலைகள், பிரச்சனைகள், வேலை இல்லாமல் கடலில் பாதிக்கப்பட்டவங்க, வியாபாரத்தில் பாதிக்கப்பட்டவங்க, திருமணம் ஆக முடியாதவங்க, நோயாளிகளாக இருக்கக்கூடியவங்க, மனக்கவலைகள், இந்த மாதிரி வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க நிறைய ஏராளமான மக்கள் அதை வெளியே சொல்ல அல்லா இடத்திலே முறையிட்டு கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் அறிவான். அப்போ நம்மளுடைய துவாவெல்லாம் சீக்கிரமாக கபூலாவதற்கு நமது முன்னோர்கள் அவுலியா பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றாங்க. அல்லாஹுடைய இஸ்மு அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹுடைய அனைய திருநாமங்கள் இருக்கின்றன, அதை வச்சு நீங்கள் அல்லா இடத்துல உதவி தேடிக்கொள்ளுங்க அந்த அல்லாஹ் சொல்லுவோம். சீக்கிரமாக அல்லாஹ் துவாவை கபூல் செய்வோம். அப்படிப்பட்ட மகான்கள், அப்படிப்பட்ட இறைநேசர்கள்லாம் நம்மெல்லாம் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இந்த மாதிரி இறைநேசர், அல்லாஹுடைய இஸ்ம சொல்லி துவா கட்ட இறைநேசர், அவர் பல்கீஸுடைய சிம்மாசனம் ஒரு நொடியில் பல மைல் தூரம் அப்பால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசருடைய மாளிகை அப்படியே கொண்டு வந்து அவங்க அந்த அரசி பல்கீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அரசி வருவதற்கு முன்னே ஒரு ஆச்சரியத்தை பார்த்து, இதை பார்த்து அவங்க இஸ்ரா தழுவணும், பிரமிப்பை பார்க்கணும்.
வாழ்க்கையிலே தீனுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்கி அவங்களுக்கு தீனுக்கு வரணும், இதாயத்து கொடுக்கணும் அல்லாஹ். அப்படிப்பட்ட சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மசூராவிலே ஜின்னுக, ஆலிம்க, இறைநேசர் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இறைநேசர் ஆசிபின் பர்கியான சொல்லக்கூடிய இறைநேசர், நபி அவங்களே, நான் என்னால் முடியும், கண்ணு மூடி துறக்கக்குள்ள அந்த சிம்மாசனம் இன்ஷா அல்லாஹ் வந்துவிடும் சொல்கிறாங்க. ஜின்னுகள்லாம் சொல்கிறாங்க அது எப்படியும் ஒரு அரை மணி நேரம்லாம் ஆகும், நம்ம மசூரா முடியறக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறாங்க. இல்லை, அதுக்குள்ளே வரணும், கண் சிமிட்டி முடிகிறக்குள்ளே வரணும். அப்போ அந்த பவுர் சக்தி யாருக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வின் இஸ்மை சொல்லி துவா கேட்கக்கூடிய ஆசிப் என்று சொல்லக்கூடிய இறைநேசர். அவர் பிரமசம் வாங்குறாங்க. உடனடியாக அல்லாஹ்னு சொல்லக்கூடிய இஸ்மு அல்லாஹ் இடத்துல முறையிட்டு துவா செய்கிறாங்க. உடனே அந்த சிம்மாசனம் யாராலும் கொண்டு வர முடியாது. மிக பிரமாண்டமான அந்த சிம்மாசனம் ஒரு நொடியில் வருது. அந்த சக்தி குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த சக்தி நடந்தது, நம்மெல்லாம் அறிவோம். இது எப்படி நடந்தது? வலில்லா அஸ்மால் ஹுஸ்னா ஃபதுஹு பிஹா, அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டார் தஃப்சீரில். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இருக்கிறது, அழகிய திருநாமங்கள் இருக்குது. அதை வச்சு நீங்கள் துவா செய்கின்ற பொழுது நம்பிக்கையுடனே நேரத்தை கருதி அதை அல்லாஹ்வுடைய வல்லமையை கருதி துவா செஞ்சால் உடனே கபூலாகும். அப்படிப்பட்ட இஸ்மத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்? தஹஜ்ஜுத் நேரத்தில் கேட்கணும். நம்ம குறிப்பிட்ட அல்லாஹ்வுடைய இஸ்மு ஒரு 3 இஸ்மு, மிக பவுரான இஸ்மு 101 தடவை நம்ம கேட்கணும். தஹஜ்ஜுத் நேரம் சொன்னால் ஒரு 4 மணி அளவில், 5 மணிக்கு வாங்கன்னு சொன்னால் 4 மணிக்கு எழுந்து நம்ம என்ன செய்யணும்? தஹஜ்ஜுடைய நியத்தை வச்சு 2 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுக, அல்லாஹ்வுக்காக வேண்டி கிப்லா முன்னோக்கி நான் தொழுகிறேன் என்று சொல்லி குறைஞ்சது 2 அல்லது 4 ரக்காத்து தொழுது அந்த தொழுகையில் நம்ம குலியாய்கள் காஃபியோடு குழுவெல்லாம் ஓதலாம். எல்லாம் சபீஸ் மரப்பிக்க தெரிஞ்சு அல்லாஹ் தாக்க சூறா தெரிஞ்சால் நம்ம ஓதலாம். எழுதிக்கிட்டார் கிட்டாப்பில் அந்த சூறாக்களை ஓதி நம்ம தஹஜ்ஜுத் நேரத்தில் தொழுது நாங்கள் சொல்லக்கூடிய அந்த இஸ்மை அல்லாஹ்வுடைய இஸ்மை வலில்லா அஸ்மால் ஹுஸ்னா சொல்கிறானா இல்லையா அல்லாஹ், அப்படிப்பட்ட அந்த இஸ்மை நம்ம சொல்லி துவா கேட்டோம்னா உடனடியாக துவா கபூலாகும் என்று நமது முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கின்றார். நம்ம கண்டிப்பாக நீங்கள் துவா கேட்கணும், நீங்கள் அந்த பலனை அடையணும். இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் நீங்கள் போடணும். இன்ஷா அல்லாஹ் உடனடியாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வேலை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, வீடு விற்காதவங்க, இடம் விற்காதவங்க, வாகனம்னு சொல்லி நியத்து வைக்கக்கூடியவங்க, வீடு வாங்கணும்னு சொல்லி நியத்து வைக்கக்கூடியவங்க, வேலை கிடைக்கும்னு சொல்லி நியத்து வைக்கக்கூடியவங்க, நோய் சிஃபாவான நியத்து வைக்கக்கூடியவங்க, என்னுடைய மகன் பெரிய வேலை கிடைக்கணும் என்று நியத்து செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்க, படிக்கக்கூடியவங்க படித்து நல்ல மார்க் வாங்கணும், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்லி நியத்து செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி என்னென்ன தேவைகள் நம்மளால் முடியாத அல்லாவே நடத்தரக்கூடிய அந்த தேவைகளை நீங்கள் மின்னல் வேகத்தில் துவா கபூலாகக்கூடிய இஸ்மை பார்க்க போகிறோம். அந்த இஸ்மை நீங்கள் சொல்லி துவா கேட்கலாம். அது முதலாவது இஸ்மு யா மஜீது யா அல்லாஹ், யா மஜீது யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இஸ்மு தான். 99 இஸ்மில் ஒரு இஸ்மு. அது நேரம் தஹஜ்ஜுத் நேரம் 4 மணிக்கு எழுந்து நீங்கள் 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுது, குறைஞ்சது 2 ரக்காத்து 4 தொழுகலாம். 4 ரக்காத்து தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் இதை யா மஜீது யா அல்லாஹ் உருக்கமாக பேணுதலான தக்வாவான முறையில் 101 தடவை. அப்புறம் யா பாசித்து யா அல்லாஹ், யா பாசித்து யா அல்லாஹ், யா பாசித்து யா அல்லாஹ், யா பாசித்து யா அல்லாஹ் 101 தடவை. 2வது இஸ்மு. 3வது இஸ்மு யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன். எல்லோருக்கும் மனப்பாடம் உள்ள இஸ்மு தான் 3 இஸ்மு. பெரிய ஆயத்துகளாக இல்லை, மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை நீங்கள் வீடியோ பார்த்தாலே போதும். அந்த இஸ்மை நீங்கள் எல்லாம் விளங்கிக்கலாம். ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு உங்களுடைய என்ன நியத்து, என்னுடைய வியாபாரம் அல்லாஹ், நான் கடை திறக்க போகிறேன், கடை வேலைக்கு போகிறேன், இல்லை எனக்கு பெரிய வேலை உயர்ந்து கிடைக்கும், சம்பளம் அதிகமாக கிடைக்கணும், வீடு வேலை செஞ்சிட்ருக்கிறேன், வேலை சீக்கிரமாக முடித்து தரணும், நான் கடன் பட்டிருக்கிறேன், கடனை எனக்கு மீட்டி தரணும், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல மணமகன் கிடைக்கணும், என்னோடய நோயை நீ குணமாக்கணும், என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் எடுத்து வச்சு இந்த இஸ்மை சொல்லி மொத்தமே 101 தடவை 303 தடவை மொத்தம் வருது. இந்த தஸ்பீயை நீங்கள் சொல்லி துவா கேளுங்க, தக்வாவோட போதுங்க. அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக துவா கபூலாகும். அதுதான் அன்றைக்கி இது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இது அந்த இஸ்மு தான் உங்களுக்கு தலைப்பு. 3 இஸ்மு தான். யா மஜீது யா அல்லாஹ்,
யா வாசித்தியா அல்லா யா அரஹமர் ராஹிமீன். இதை நீங்கள் சொல்லி மொத்தம் 303 தடவை, மொத்தமாக 101 தடவை சொல்லி தஹஜ்ஜுத் நீங்கள் துவா செய்து வாங்க. உங்களுடைய அனைத்து தேவைகளும் மின்னல் வேகத்தில் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சத்தியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் அதை செஞ்சு அதை துவா கபூலாகி நம்முடைய தேவைகளை நிறைவேறணும். அல்லாஹ் நம்முடைய அனைவருடைய துவாவும் கபூலாகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அவனுக்கு வழிபடக்கூடிய, ஐவரை தொழக்கூடிய, நோம்பு நோக்கக்கூடிய, நம்முடைய திக்ரு செய்யக்கூடிய, தானம் செய்யக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை, உண்மை வெற்றிகரமான வாழ்க்கை தந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.